வணக்கம். நான் உங்கள் விவசாய கட்சி மாநில தலைவர் பாச பரிமளம். முகநூலை திருப்பினாலுமே ஒரே அறிவிக்கத்தக்க செய்தி தான் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. சில இடத்துல அமைச்சர் சரியா பேசல, அமைச்சர்கள் அடாவடி அப்படின்னு தொடர்ந்து நிறைய செய்தி வந்துகிட்டே இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல ஆட்சி சரியில்லைன்னு தான் இந்த புதிய ஆட்சிக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க செஞ்சீங்களே, உங்க ஆட்சி காலத்துல இப்படி நடந்துச்சு, எங்க ஆட்சி காலத்துல இப்படி நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்க? கிடையாது. ஏன்னா ஒரு ஆட்சி சரியில்லைன்னு தான் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இவங்க நியாயமா பேசுவாங்க, எதிர்கட்சியான அவங்க நியாயமா பேசுவாங்க, மாற்றி மாற்றி இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ மும்முனை போட்டியா வந்துடுச்சு. இப்படி இனிமேலும் நம்ம பழைய ஆட்சி காலத்துடைய பிரச்சனைகளை, பழைய ஆட்சி காலத்து பிரச்சனையை எடுத்து காட்டாம நம்ம ஆட்சியாவது, இந்த முறை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியாவது தொடர்ந்து ஒரு ஆட்சி ஆளலாம். ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, மக்களுக்கு முதல்ல ஒரு பாதுகாப்பு வேணும். கோயம்புத்தூர்ல அமுதன் ஒரு மாணவனை 20 மாணவர்கள் சேர்ந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க. மாணவர்கள் எதிர்காலத்தின் ஒரு பெரிய, இந்தியாவின் எதிர்காலத்தின் ஒரு பெரிய வல்லரசுகள் மாணவர்கள். ஆனா இந்த பாழா போன போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கி விட்டுருச்சு கடந்த 5-10 ஆண்டுகளில் உள்ள ஆட்சிகள். மாணவர்களை போதை கலாச்சாரத்துக்கு, கஞ்சா, அதாவது கஞ்சா என்பது அவன் ஒரு முறை உட்கொண்டால் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் அவன் அந்த போதை இறங்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. அதுல அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. இப்ப இந்த கஞ்சா கலாச்சாரத்தை ஒழிச்சாலுமே மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. மாணவர்களுடைய தப்புன்னு சொல்ல முடியாது, இந்த ஆட்சியின் தப்பு தான் இது. கஞ்சா கலாச்சாரத்தை ஒழித்து விட்டால் அவர்கள் மறுபடியும் நல்வாழ்வு பெற்று ஒழுங்காக அந்த கடந்த 10 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஏதோ ஊர்ல ஏதோ 1-2 கல்லூரியில சின்ன சின்ன சண்டைகள் வரும். இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயே சரியான சண்டை, யார் அடிக்கிற நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நகராட்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் போய் பாருங்க, அங்க கோஷ்டி மோதல், சாதிய மோதல். இந்த சாதிய தலைவர்களும் என்ன பண்றாங்கன்னா, சண்டை போடுன்னு தூண்டி விடுறாங்க. சாதிய தலைவர் முதல்ல சண்டையை தவிர்க்க பார்க்கணும், தன் சாதிய மக்களை மேல் நோக்க செய்ய வேண்டும். அதுதான் நம்ம கடந்த முறை கூட ஒரு செய்தியில் நம்ம போட்டிருந்தோம். சாதிய தலைவர்கள் ஒரு புறம் தூண்டி விடுறது, நீ அடியா நாங்க பார்த்துக்கிறோம். அதற்கு ஊக்குவிக்கும் விதமாக இந்த காவல்துறை கண்டுகொள்ளாம இருக்குது. எதுன்னா அந்த கஞ்சா கலாச்சாரத்தை. கண்டிப்பா நான் ஏற்கனவே ஒரு செய்தி போட்டிருந்தேன், சில காவலர்கள் வருத்தமா தெரிவிச்சிருந்தாங்க. நான் எல்லாரையுமே சொல்லலை, ஆனா காவலருக்கு தெரியாம இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் எல்லாம் நடக்காது. எப்படியா இருந்தாலும் தெரியும், யாருக்கு தெரியுதுன்றது தான் இப்போ விஷயம். கீழ்மட்டத்தில் தெரிஞ்சிருக்கோம், இல்லை ஒரு மிடில் தெரிஞ்சிருக்கோம், மேல் மட்டத்தில் தெரிஞ்சிருக்காரு. அது நான் எல்லாரையும் குறை சொல்றேன், எல்லா காவலரையும் நாங்கள் குறை சொல்றேன். காவல்துறை ஒழுங்கா நடவடிக்கை எடுத்து இது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு யாருக்கோ பிரச்சனைன்றதை விட நாளைக்கு காவல்துறை குடும்பமும் இந்த இடத்துல தான் வாழ வேண்டி இருக்கிறது. காவல்துறை குடும்பத்துக்கு தொடர்ந்து காவல்துறை அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாங்களா? இல்லை. இந்த சில விஷயங்கள் இப்போ ஏற்கனவே விஸ்கி பிராண்டிலாம் இருக்கு, அது ஒரு நார்மலான போதை. இந்த மாதிரி கஞ்சா பீன் போன்ற போதைகள்லாம் ரொம்ப ஹைஃபைவான போதை. அது அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் தான், ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன ஒரே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போல நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்துல அதாவது இந்துஸ்தான் கல்லூரியில் படித்த ஒரு மாணவனை நேற்று அடிச்சு கொண்டுட்டாங்க. அதை நியாயப்படுத்துறாரு ஒரு அமைச்சர். என்ன சொல்றாருன்னா, இது கோஷ்டி மோதல்ன்றார். கொலையை போய் கோஷ்டி மோதல்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அது திங்கட்கிழமை பார்த்துக்கலான்றாங்க. அது எப்படி திங்கட்கிழமை இது ஒரு அவசர கால வேலையா அதை முடிவு எடுக்கணுமே தவிர அதெல்லாம் திங்கட்கிழமை பார்த்துக்கலாம். நேற்றுக்கு பேசுறாரு, திங்கட்கிழமை நேற்று வேடன் வெள்ளி சனி 5 நாளைக்கு பிறகா? அது வரைக்கும் அந்த மாணவனுடைய குடும்பத்துடைய நிலைப்பாடு என்ன? அதாவது இன்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படிக்கிறான், அது வரைக்கும் அவனை பெற்று வளர்த்து அவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் போக அவனுடைய எதிர்கால, அந்த குடும்பத்துடைய எதிர்கால எதிர்பார்ப்பு என்ன இருந்திருக்கும்? ஒரு சராசரி மாணவனை அதாவது கண்மொழித்தனமா இந்த மாணவர்கள் அடிச்சு கொண்டிருக்காங்க.
அதனால இந்த மாணவர்களுக்கு தகுந்த இதுக்கு மேல் இந்த மாதிரி ஒரு மாணவ கோஷ்டிகளே வரக்கூடாது. அவர்களுக்கு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுத்து கடுமையாக தண்டிக்கணும். இது போல தண்டிச்சா மட்டும்தான் இனி வரும் காலங்களிலாவது இந்த மாணவர்கள், இன்னும் பெண் பிள்ளைகளும் கதறுதுங்க, அழுவுதுங்க, லவ் பண்றியா இல்லைன்னா வெட்டுவாங்க, கட்டாயப்படுத்துறானுங்க இந்த பசங்க. காரணம் இந்த போதை தான். இல்லைன்னா யோசிப்பான், அவங்க கொஞ்சம் வசதியா இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு பேக்ரவுண்டு நிறைய இருக்கு, நம்ம அன்வான்டா அவங்களை டார்ச்சர் பண்ணா நம்மளை தண்டிப்பாங்கன்னு தெரியாத ஒரு காலமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த இளைஞர்கள். அதனால காவல்துறை தயவு கூர்ந்து சொல்கிறோம், மீண்டும் சொல்லுகிறோம், காவல்துறை குடும்பமும் இந்த நாட்டில் தான் வசிக்கிறாங்க. நாளைக்கு யாருக்கோன்னு நினைச்சு இந்த காவல்துறை மெத்தனம் காட்டினால் நாளைக்கு காவல்துறை குடும்பமும் இப்படிதான் பாதிக்கப்படுவாங்க, நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த ஆட்சி இன்னும் பல முறை வெற்றி பெற்று நல்லாட்சியாக வளர எங்களுடைய வாழ்த்துக்களோடு, இந்த முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து, போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இதற்கு தண்டிக்கப்பட வேண்டியவங்களை தண்டிக்கணும். அப்படி இருந்தால் தான் இனி வரும் காலங்களில் தமிழக மக்கள் ஒரு பய உணர்வு இல்லாமல் வாழ்வாங்க என்று கூறிக்கொண்டு விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.